யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு, டெல்லியை பற்றி பேசினா வைகோ ரொம்ப சங்கடங்களை அனுபவிக்க வேண்டியது இருக்கும்னு. என்ன சங்கடம்? என்ன சொல்லுங்க? பாரதிய ஜனதா கட்சி சார்பில் அவர் சொல்லியிருக்காரு. தினமரில் ஒரு சின்ன செய்தியாக வந்திருக்கு. சந்திரமௌலிங்கிற ஒருவர் சொல்லியிருக்கிறார், வைகோ இப்படி பேசினால் சங்கடங்களை அனுபவிக்க வேண்டியது வரும். அவர் எங்கள் பிரதமர் இவர்களை எல்லாம் விமர்சித்து விட்டு அவரை பற்றி ஏதாவது சொன்னால் அவர் புலம்புறாரு. எங்கள் தோழர்கள் எவ்வளவு கட்டுப்பாடாக இருக்காங்க தெரியுமா? ஒரு நபர் நாட்டிலே நான் நடமாட முடியாது, உயிரோடு நடமாட முடியாதுன்ற அர்த்தத்தில் அவர் பாதுகாப்பாக எங்கேயும் போக முடியாது, அவரை அடக்குவது எப்படி என்று எங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு தெரியும் என்று சொன்னபோது கழகத்தின் கண்மணிகள் நெஞ்சம் கொதித்தார்கள். இந்த 21 வருஷத்துல எங்கேயாவது ஒரு கல்வீச்சில் நாங்கள் ஈடுபட்டிருக்கோமா? எங்கேயாவது ஒரு கடையை அடைக்க சொல்லி கலகம் பண்ணியிருக்கோமா? பொதுமக்களுக்கு ஏதாவது இடையூறு செஞ்சிருக்கோமா? எங்கள்கிட்ட வீரம் இல்லையா? சாஞ்சிக்கே படையெடுத்து 4 மாகாணத்தை தாண்டி போனவங்க நாங்கள். தமிழகத்தில் அமைதி சீர்குலைகின்ற எந்த காரியத்திலும் நாங்கள் ஈடுபட்டதில்லை, இனி எக்காலத்திலும் ஈடுபட போவதும் இல்லை. ஆனால் அவர்கள் உயிராக நேசிக்கிற அவர்கள் சகோதரனை, மறுமலர்ச்சி திமுகவின் பொதுச் செயலாளரை, இந்த நாட்டிலே நான் பிறந்த மண்ணிலே என் பொன்னான தமிழ்நாட்டிலே நான் நடமாட முடியாது என்று சொன்னால் அவர்கள் கொதிப்படைய மாட்டார்களா? நான் ஜூனியர்களுடன் பேட்டியை பார்த்தேன். இந்த பிரச்சனையை உருவாக்கிய நபர், காரைக்குடி நபர் சொல்லுகிறார், மதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர் புலவர் செவந்தியப்பன் தலைமையில் என் வீட்டை தாக்கினார்கள், எங்கள் பிஜேபி அலுவலகத்தை தாக்கினார்கள் என்று. கோயபல்ஸ்கள்லாம் உங்ககிட்ட வந்து பாடம் படிக்கணுமா? எங்கள் தோழர்களை நான் எச்சரித்தேன். கொடும்பாவி கொளுத்தினாரோ அதுக்கு தகுதி வேணும். கொடும்பாவி யாருக்கு கொளுத்துறதுன்னு இருக்கு. நீங்கள் என்னை மீறி நீங்கள் ஏதாவது வன்முறையில் ஈடுபட்டால் கட்சியை விட்டு தூக்கி எறிவேன்னு சொன்னேன். அதிமுக நீக்குவேன்னு சொன்னேன். இந்த மாதிரி எப்பையும் நான் சொன்னது கிடையாது. நான் சர்வாதிகாரி அல்ல. என் தோழர்களை கட்டுப்படுத்த எனக்கு வேறு வழி தெரியவில்லை. இல்லாவிட்டால் ஏதாவது ஆத்திரத்தில் ஏதாவது சின்ன சம்பவம் நடந்துடக்கூடாது. ஆனால் சொல்லுகிறார், கல் வீசியதாக போலீஸ் சொன்ன உடனே கைதாய் உள்ள போயிட்டாங்க. சிவகங்கை மாவட்டம், மருதுபாண்டியர்கள் உளவிய மாவட்டம், ஊமத்துறை உளவிய மாவட்டம், வீரம் கொளிக்கும் மாவட்டம், என்னை நேசிக்கும் மாவட்டம், வீரத்தாய் வேலுநாச்சியாரினுடைய வாழ் உயர்த்தப்பட்ட மாவட்டம். நான் எவ்வளவோ பொறுமையா போறேன். இதற்கு பிறகு அந்த நபர் ஜூனியர் விடன்ல தான் பேசியதற்கு வருத்தம் தெரிவிக்கலையே. வருத்தம் தேவையில்லை. தான் பேசியதை நியாயப்படுத்த பார்க்கிறார். அந்த கட்சியினுடைய ஒரு நபர் நேற்றைக்கு சொல்லுகிறார், வைகோ இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா சங்கடங்களை அனுபவிக்க வேண்டியது இருக்கும் என்று. என்ன சங்கடம்? என்ன சங்கடம்? பிஜேபி ஆபீஸ திமுக தாக்குதுன்னு கேள்விப்பட்ட உடனே ஒரு தலைவனும் ஊர்ல கிடையாது. அன்னைக்கு பிஜேபி தலைமை, நான் என் தொண்டர்கள் 200 பேர் ஆபீஸுக்கு வந்தேன். அப்ப பிஜேபிக்கு எங்களுக்கு கூட்டு கிடையாது. பிஜேபி ஆபீஸ டிஎம்கே அட்டாக் பண்ண போகுது, நெருங்கி வந்துட்டாங்கன்னு உடனே நான் 200 பேரை கூட்டிக்கிட்டு நான் போய் வாசல்ல நின்னேன். தேடி வந்து இலகணேசன் எல்லாரும் நன்றி சொன்னாங்க. நான் போறதுக்கு முன்னாடியே கல்வீச்சில கண்ணாடி எல்லாம் உடைஞ்சு சுக்கு சுக்கா கிடந்தது. கேள்விப்பட்டு தான் நான் 2 பையங்களோட போனேன். எனக்கு என்ன அவசியம்? கோயம்புத்தூர்ல பாம் பிளாஸ்ட் 60 பேர் செத்து போனாங்க அத்வானி கூட்டத்தில். பிஜேபி தலைவர்களே வெளியே வரல. ஓபன் வேன்ல தெரு தெருவா போய் நான் ஓட்டு கேட்டேன். எனக்கு சங்கடம் வரும். இது ஒரு தனிப்பட்ட மௌலியினுடைய கருத்தாக கருதவில்லை. இது ஒரு பின்னணியோடு சொல்லப்படுகிறது. இன்னைக்கு ராஜபக்சே என்னை ஜென்ம எதிரியாக நினைக்கிறான். எனக்கு தெரியும். அவன் நெஞ்சில் முள்ளாக உறுத்துகிறவன் இந்த வைகோ என்பது எனக்கு தெரியும். அவன் பிரான்ஸ் நாட்டிலே நான் சந்தித்து விட்டு வந்த கேர்னல் பரிதியை கூலிப்படை வைத்து கொலை செய்தான் என்பதும் எனக்கு தெரியும். இப்பொழுது ஒரு துர்மந்திரி ஒருவனும் அவனுக்கு சேர்ந்திருக்கிறான் என்பதும் எனக்கு தெரியும். அவனுக்கு பாரத ரத்னா விருது கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு நபரும் அவனும் சேர்ந்திருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியும். நான் பாதுகாப்பு வைத்துக் கொள்கிறவன் அல்ல. தனியாக தான் போறேன். டிரைவர் நானும். என்றைக்கும் எனக்கு எந்த செக்யூரிட்டியும் தேவையில்லை. என் மனதிலே இருக்க உறுதி மட்டும்தான்.
எந்த பாதுகாப்பு எனக்கு தேவையில்லை. சங்கடங்கள் வரும் என்று சொல்கிறார்கள். அதை பற்றி நான் கவலைப்படவில்லை. நான் இந்த சப்ஜெக்டை பேசக்கூட விரும்பல. காலையில் தினமலர் பார்த்தபோது சொன்னதற்கு வருத்தம் தெரிவிக்கக்கூடிய நிலை இல்லை. அவங்க யாரும் கண்டிக்கணும்னு நினைக்கல. ஆனால் ஒரு வகையில் அவர்கள் பெரிய உதவியை செய்து விட்டார்கள். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அமைப்புகளும், அனைத்து கட்சிகளின் தலைவர்களும் ஒரு 2 கட்சிகளை தவிர கண்டித்திருக்கிறார்கள். என் கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கூட வைகோ பொது நலனுக்காக பாடுபடுகிற தமிழகத்தின் ஒரு சேவகன் என்பதனாலே அனைவருமே கண்டித்திருக்கிறார்களே. அந்த தலைவர்களுக்கெல்லாம் நான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் லட்சக்கணக்கான தொண்டர்கள் சார்பிலே நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் ஆத்திரமூட்டுகின்ற வகையிலே யாரும் பேசலாம், எழுதலாம். ஒரு துளியும் ஆத்திரப்பட்டு விடாதீர்கள். நான் ஒரு முறை ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலை சிறந்த சொற்பொழிவாளர் சொன்னார், நான் ஒரு லட்சியத்துக்காக பயணித்துக் கொண்டிருக்கிறேன். அப்படி பயணித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு காட்டு வழியாக போகிறேன். அங்கே ஒரு நரி ஊளையிடுகிறது. நான் பயணத்தை நிறுத்திவிட்டு காரை விட்டு இறங்கி, நான் யார் தெரியுமா என்று நரியை பார்த்து நான் கேட்கின்ற பைத்தியக்காரன் அல்ல என்று ஒருவர் பேசினார். அதனால நமக்கு இலக்கு, லட்சியங்கள் இலக்கு. இதுல போய் கவனத்தை செலுத்தக்கூடாது. இதை விட மோசமாக என்னை பேசலாம், அச்சுறுத்தி பார்க்கலாம். நீங்க ஆத்திரப்படாதீர்கள். இன்றைக்கு நாட்டிலே கோடிக்கணக்கான மக்கள் மத்தியில் நம்ம கட்சிக்கு எதனால மதிப்பு வந்து தெரியுமா? அம்பியாதி சொல்றாரு, நேற்றுக்கு சிவபாலன் சொல்றாரு, காலையில பார்க்கிற நடக்கிறவங்க எல்லாம் ஆபீசர்ஸ், பொதுமக்கள், பிசினஸ்மேன் எல்லாரும் இந்த பிஜேபி சொன்னதை கண்டிக்கிறாங்க. நம்ம வைகோ இவ்வளவு பொறுமையா கொண்டு போறதை பற்றி பாராட்டுறாங்கன்னு மக்கள் மனதிலே நம் இயக்கத்தை பற்றிய ஒரு உயர்ந்த மரியாதை, அபிப்பிராயம் வந்திருக்கிறது. நாம் இதே நிலைமை வேறு கட்சி தலைவர்களுக்காக இருந்தா இந்நேரம் வேற மாதிரிலாம் நடந்திருக்கும். நம்ம பொறுமையை கடைபிடிப்பதை மக்கள் கவனிக்கிறார்கள். ஆகையினால எந்த சூழ்நிலையிலும் நாம் ஆத்திர உணர்ச்சிக்கு இடம் கொடுக்க வேண்டாம். நமக்கு போக வேண்டிய தூரம் ரொம்ப இருக்கிறது. நமக்கு லட்சியங்கள் இருக்கின்றன. அண்ணா மறைந்ததற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை பொறுப்புக்கு வந்த கலைஞர் கருணாநிதி முதலமைச்சர் ஆனார்கள். மது விலக்கை ரத்து செய்துவிட்டு மதுக்கடைகளை கொண்டு வருவது என்று தீர்மானித்த போது மூதறிஞர் ராஜாஜி மழை நேரத்தில் குடை பிடித்துக் கொண்டு கோபாலபுரம் வீட்டுக்கு வந்து படியேறி சென்று மன்றாடினார். ஜான் கென்னடியோடு ஒயிட் ஹவுஸ் லான்ல நடந்த ராஜாஜி கலைஞர் கருணாநிதியிடம் மன்றாடினார். நாடு நாசமாகிவிடும் என்று சொன்னார். கேட்கவில்லை கலைஞர். சுற்றிலும் மதுக்கடைகள், சுற்றிலும் நெருப்பு எரிகிற போது நடுவிலே கற்பூரம் எப்படி பற்றி கொள்ளாமல் இருக்கும்? எல்லாரும் மதுக்கடைகளை ஒழித்து விட்டால் நானும் ஒழிக்கிறேன் என்று அவருக்கா விளக்கம் எழுத தெரியாது? வாதிக்கும் எழுதுவார், பிரதிவாதிக்கும் எழுதுவார். அவருடைய திறமை. எம்ஜிஆர் எதிர்த்தார், ஆட்சேபனை தெரிவித்தார். ஆட்சேபனை தெரிவித்த எம்ஜிஆரே மதுவிலக்கு பிரச்சாரத்துக்கு தலைவராக போட்டார் கலைஞர் கருணாநிதி. நான் விருப்பு வெறுப்பின்றி விமர்சனம் செய்கிறேன். இன்றைய நாசம் அனைத்துக்கும் பிள்ளையார் சுழி போட்டவர் வைதிகர்கள் பாஷையிலே சொன்னார் கலைஞர் கருணாநிதி. இந்த நாசம் அனைத்துக்கும் காரணகர்த்தா கலைஞர் கருணாநிதி. பெண்களை, தாயை தெய்வமாக பூஜித்த எம்ஜிஆர். அவர் திரைப்படங்களிலே தாய்மார்களின் காவலனாக திகழ்ந்த எம்ஜிஆர். தாய்மார்கள் இதயத்தில் தெய்வமாக மதித்தார்களே, இன்றைக்கு மதிக்கிறார்களே, அந்த மக்கள் திலகம் எம்ஜிஆர். முதலமைச்சராக வந்தாரே, மதுவிலக்கை திரும்ப கொண்டு வந்தாரா? மதுக்கடைகளை அகற்றினாரா? கட்சிக்காரனுக்கே சாராய கடையை கொடுத்தார். கலைஞர் கருணாநிதி செய்த தவறை விட எம்ஜிஆர் செய்தது 100 மடங்கு தவறு. நான் விருப்பு வெறுப்பு இல்லாமல் விமர்சிக்கிறேன். ஈழத்தின் விடுதலை போருக்கு என் சகோதரன் தலைவன் பிரபாகரனுடைய படைகளுக்கு தளமும் ஆயுதங்களும் தந்து கொடுத்தவர் என்பதை நான் நன்றியோடு நினைக்கிறேன். ஆனால் இந்த தமிழகம் நாசமாவதற்கு கலைஞர் கருணாநிதி பாதையில் அதைவிட அதிகமாக கெடுத்தவர் எம்ஜிஆர் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன்.
தாய்மார்களை பற்றி கவலைப்பட்ட எம்ஜிஆர் எப்படி சாராய கடைகளை கொண்டு வந்தார்? அதற்கு மேலே ஒருபடி மேலே போய் ஜெயலலிதா முதலமைச்சரானார். மதுக்கடைகளை ஒழிக்கலாமே, அவர்களே ஒரு தாய் குலத்தை சேர்ந்தவர்கள் தானே, ஏன் ஒழிக்கவில்லை? அதற்கு பிறகு இன்னும் அதிக அளவிலே எங்கு பார்த்தாலும் டாஸ்மாக் கடைகள், இப்ப எலைட் பார்கள். இது கருணாநிதி செய்தது கொடுமையின் தொடக்கம், எம்ஜிஆர் செய்தது அதை அதிகப்படுத்திய குற்றம், அதை மேலும் அதிகரித்தது இந்த மதுக்கடைகள், சாராய வெள்ளம். சொல்லுகிறார் நீதிபதி கிருபாகரன் நேற்றைக்கு கோர்ட்ல, தமிழ்நாட்டில் பல இடங்களில் குடிக்க தண்ணீர் இல்லை, குடிக்க தண்ணீர் இல்லை. வாட்டர் வாட்டர் எவரிவேர், நாட் எ டிராப் டு ட்ரிங்க். கல்லூரியில் படித்த ஆங்கில கவிதை. தண்ணீர் தண்ணீர் தண்ணீர், ஆனால் குடிப்பதற்கு தண்ணீர் என்று கடலுக்கு மத்தியிலே இருந்து ஒரு கத்துக்கிறார். தண்ணீர் எங்கேயும் தெரிகிறது, அலை கடல் தெரிகிறது, எங்கு பார்த்தாலும் தண்ணீர் வெள்ளம், ஆனால் குடிப்பதற்கு முடியாது என்பதால் குடிப்பதற்கு ஒரு சொட்டு தண்ணீர் இல்லை என்று. இதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டு நிலைமை. நீதிபதி சொல்கிறார், குடிக்க தண்ணீர் இல்லை பல ஊர்களிலே, ஆனால் சாராயம் தமிழகத்தின் ஊர்களில் வெள்ளமாக பாய்கிறது. இது நீதிபதி கிருபாகரனுடைய அறிக்கை, கொடுத்த சாட்டையடி. இவ்வளவு மதுக்கடைகளும் வந்து இத்தனை லட்சம் குடும்பங்கள் நாசமாகி, கொலை கொள்ளை கற்பழிப்பு பஞ்சமா பாதகங்கள் அனைத்துக்கும் இந்த ஆல்கஹால் தான் காரணம், இந்த சாராயம் தான் காரணம். ஒழுக்க கேடுகளுக்கு சாராயம் காரணம், கலாச்சார சீரழிவுக்கு மதுக்கடைகள் காரணம், நாடு நாசமாவதற்கு மதுக்கடைகள் காரணம். இதை மேலும் அதிகப்படுத்தி இந்த வருஷம் வருமானம் எவ்வளவு அதிகம்? இந்த கணக்கு போட்டு போன வருஷம் 22,000 கோடி, இப்ப 25,000 கோடி வரணும் என்று திட்டமிடுவது மக்கள் நலனில் அக்கறை உள்ள முதலமைச்சரா? எனக்கு வேறு வழியில்லை. இந்த பிரச்சனையில் சகோதரி ஜெயலலிதாவும் குற்றவாளி கூண்டிலே நிறுத்தப்பட வேண்டியவர். இந்த மதுக்கடைகளை கொண்டு வந்து நாட்டை நாசமாக்கியது. இப்பொழுது நான் கேட்கிறேன், அவர் முதலமைச்சராக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவருடைய கட்டளைப்படி அரசு நடக்கிறது. மாண்புமிகு ஓபிஎஸ் முதலமைச்சராக இருக்கிறார். நாடு கெட்டு போகிறது. நேற்றைக்கு நீதிபதி சொல்லிவிட்டார், 16 கேள்விகளும் வைத்திருக்கிறார். துணிச்சலாக முடிவெடுங்கள். சுதந்திர தமிழீழத்துக்கு பொதுவாக்கெடுப்பு என்ற தீர்மானத்தை நிறைவேற்றுங்கள் என்று மார்ச் 23 கேட்டேன். போன வருடம் 48 மணி நேரம் கழித்து நான் கொடுத்த அறிக்கையை தீர்மானமாக்கி சட்டமன்றத்தில் நிறைவேற்றி வரலாறு உங்களுக்கு பொன்மகுடம் சூட்டும் என்று உங்களுக்கு பாராட்டு தெரிவித்தேனே. இன்றைக்கு சொல்கிறேன், நடந்தது நடந்ததாக இருக்கட்டும். துணிச்சலாக முடிவெடுங்கள். உங்கள் அரசுக்கு சொல்லுங்கள், மதுக்கடைகளை முதலில் தொடக்க நிரந்தரமாக மூடுவோம், டாஸ்மாக் கடைகளை மூடுவோம், ஒயின் ஷாப்புகளை மூடுவோம். தொடக்கத்தில் முதலில் நேரத்தை குறைப்போம், நாட்களை குறைப்போம், படிப்படியாக என்று உமன் சாண்டி செய்கிறாரே கேரளாவிலே. முன்பெல்லாம் மது அருந்த வேண்டுமா, பாண்டிச்சேரிக்கு போ, பக்கத்திலே மலையாள தேசத்துக்கு போ என்றுதானே சொன்னார்கள். அந்த மலையாள தேசத்தினுடைய சுற்றுலாத்துறை இந்த மதுக்கடைகளால் தானே வளர்கிறது என்று சொன்னார்கள். கேரளத்தின் முதலமைச்சர் ஓமன் சாண்டி துணிச்சலாக முடிவெடுத்திருக்கிறார். இன்றைக்கு அந்த முடிவை தமிழ்நாடு அரசு எடுக்கட்டும். அந்த முடிவை எடுப்பதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் அந்த அரசுக்கு ஆணையிடட்டும். முதல்வராக வாழ்த்தி வரவேற்கிறவன் வைகோவாக இருப்பான். இதனால் அதிக ஊட்டவர்களுக்கு கிடைக்குமே. அதனால் என்ன? இந்த காரணத்தினால் நீங்கள் வெற்றி பெற்றால், நான் அரசியலுக்காக பேசவில்லை. நான் என் கண் முன்னால் என் தாயகம், என் பிறந்த பொன்னாடு, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பண்பாட்டை, நாகரிகத்தை, பெருமைகளை வளர்த்த தமிழகம் நாசமாக போகிறதே என்ற கவலையினாலே நான் பேசுகிறேன். துணிச்சலாக முடிவெடுங்கள். தவறை திருத்திக் கொள்வதிலே தவறில்லை. இந்த கட்டத்தில் மக்களை தயார்படுத்துகிற வேலையிலே நான் இருக்கிறேன். ஒரு பெரிய போராட்டத்துக்கு முன்பு மக்களை தயார்படுத்த வேண்டும். முல்லை பெரியாறு போராட்டம் 1,00,000 பேர் 10 லட்சம் பேர் வந்தார்கள் என்றால், அது ஒரு நாளில் 8 ஆண்டு காலம் நான் போராட்டத்திலே மக்களை திரட்டினேன். அதே போல 2004ஆம் ஆண்டு நான் வேலூர் ஜெயிலை விட்டு வெளியே வந்து தாமிரபரணி நதிக்கரையிலிருந்து புறப்பட்டு 1200 கிலோமீட்டர் நடந்த போது நதிகள் இணைப்புக்காகவும்
மது கொடுமையில் தமிழகம் விடுபட வேண்டும் என்பதற்கும், போதைப் பொருளுக்கு இளைஞர்கள் அடிமையாக கூடாது என்பதற்கும், சாதி சண்டைகள் மத சண்டைகள் இருக்கக்கூடாது என்பதற்குமாக நான் நடந்தேன். எந்த ஊரிலும் கட்சிக்கு ஆதரவு கேட்கவில்லை. என்னோடு 3000 தொண்டர் படையினர் நடந்தார்கள். அதை போல மக்களை ஆயத்தப்படுத்துகிற வேலையில் ஈடுபட்டிருக்கின்றேன்.